அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஒரு கார்ட்ரி அப்படிங்கிற ஒரு வெப் அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து இ-காமர்ஸ் ப்ளஸ் வெப் அப்ளிகேஷன் ரெண்டுமே சேர்த்து வந்துடும். இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும் அல்லது அப்ளிகேஷன் வேணும், அது பண்ணுறதுக்கு ரொம்ப சார்ஜ் ஆகும், காஸ்ட் ஆகும் அப்படின்னா வந்து இதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருட்களை வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டைல் சம்மந்தமானது, அல்லது கிராசரி சம்மந்தமானது இருக்கட்டும், அல்லது எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமானது இருக்கட்டும். ஸோ எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே இந்த கார்ட்ரி ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த கார்ட்ரியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், நீங்கள் உங்கள் பொருட்களை போட்டுக்கலாம். புது பொருள் போடுறது, எடிட் பண்ணுறது, அப்புறம் வந்து டிஸ்கவுண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரீ எஸ்இஓ, ஸோ உங்கள் ஸ்டோர் சம்மந்தமான எஸ்இஓ நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். நீங்களே என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ண என்ன வரும்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் சப்டொமைன், ஸோ இப்போ நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சப்டொமைனாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு உங்கள் பேரில், உங்கள் கம்பெனி பேரில் ஒரு டொமைன் வேணும், அடுத்து நீங்கள் பெரிய லெவலில் பண்ண போகிறீங்க, ஒரு மல்டி வெண்டரை வச்சு அல்லது எம்எல்எம் வெப்சைட்டை வச்சு அந்தளவு பெரிய லெவலில் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இதை நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி கூட பண்ணி கொடுப்போம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிக்காக மட்டும்தான். பெரிய லெவலில் பண்ணாலும் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் சோஷியல் மீடியா இன்டெகிரேஷன், உங்களுடைய ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், எக்ஸ் வலைதளம், ஸோ இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ, இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தென் ப்ராடக்ட் லிஸ்ட் பை கேட்டகரி, உங்கள் பொருட்களை கேட்டகரி வைஸாக நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கலாம். தென் பேமெண்ட் இன்டிகிரேஷன், ஓகேவா? ஸோ பேமெண்ட் இன்டிகிரேஷன்னா யாராவது அமௌண்ட் பே பண்ணாங்கன்னு என்ன ஆயிரும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் இதில் இருக்குது. தென் டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். இங்கே ப்ராடக்ட் அண்ட் யூஸர் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். உங்கள் வெப்சைட்டை மேனேஜ் பண்ணிக்கலாம். அபவுட் அஸ், விஷன், மிஷன், ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம். உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம். தென் இதுக்குன்னு தனியாக ஒரு அட்மின் பேனல் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா? சரி, இப்போ வாங்க இந்த ஆப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கார்ட்ரி அப்ளிகேஷனுடைய யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ ஒரு யூசர் வந்து உங்களுடைய ஒரு இ-காமர்ஸ் செட்டப்பை பார்க்குறாங்க, இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் பார்க்குறாங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு மேலே சைடர் இருக்குது, கேட்டகரி இருக்குது, ரீசன்ட் ப்ராடக்ட் இருக்குது, ஆல் ப்ராடக்ட் இருக்குது, எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேலே சைடர் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இப்போ எந்த பொருள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு மொபைல் வந்து 10,000 மொபைல் 5,000 கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அந்த மொபைலுக்கான இமேஜ் போட்டுட்டு அதை கிளிக் பண்ணால் அந்த மொபைலுக்கான இது ஓப்பன் ஆகாத மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. என்டர் கீவேர்டில் போய்ட்டு ஒரு பொருளை நான் சர்ச் பண்ணுறேன், சாம்சங் லேப்டாப், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி சர்ச் பண்ணுற ஆப்ஷன் சர்ச் ஆகி வந்துடும். மேலே அந்த பொருளுக்கான இமேஜ் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துடும். வாட்ஸ்அப் ஆர்டர், இதை கிளிக் பண்ணி என்ன ஆயிரும்னா வாட்ஸ்அப்புக்கு போயிடும். ஓகேவா? இப்போ அதை கிளிக் பண்ணுற பாருங்கள், என்ன ஆயிரும், நம்ம என்ன நம்பர் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு வந்துடும். அப்போ வந்து யாராவது கஸ்டமர் ஆர்டர் கேட்குறாங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்கே பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் அட்மின் பேனல். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அட்மின் பேனலுக்கான வீடியோ காமிக்கிறோம். அதுலேயும் என்ன ஆயிரும், அந்த பொருள் வந்துடும். அந்த பொருளை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணி அடுத்த கொடுத்துக்கலாம். இப்போ ஹோமில் போயிட்டு ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணுறேன். ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து கார்ட்டில் போகிறேன். கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணும்போது கார்ட்டுக்குள்ளே வந்துடும். இதில் போய் அந்த பொருள் இருந்து ஆட் ஆயிரும். இப்போ செக் அவுட் கொடுக்குறேன். இங்கே வந்து அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட்லாம் கேட்கும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேகமாக ஃபில் பண்ணுறேன். ஸோ வேகமாக ஃபில் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். ஆர் யூ வாண்ட் கன்ஃபார்ம் திஸ் ஆர்டர்னு கேட்குது. ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. இது சரி, இது வாங்கின உடனே அட்மின் பேனலுக்கு என்ன ஆயிரும், காமிச்சிரும். ஸோ அட்மின் பேனல் பார்த்ததுக்கப்புறம் இப்போ யூசர் என்ன பண்ணுவாங்க, இந்த பொருளை வந்து இங்கேயே அமௌண்ட் பே பண்ணுவாங்க. இப்போ வந்து பே ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இருக்குது. இதில் பே ஆன்லைன் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்ன அந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் ஓப்பன் ஆகும். இப்போ ஃபோன்பே கிளிக் பண்ணுறேன். பண்ண உடனே என்ன ஆயிரும், அந்த அமௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூகுள் பேயோ, ஃபோன்பேயோ, பேடிஎம்மோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். சரியா? இப்போ கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆர்டர் பண்ண பொருளை பார்க்கணும் அப்படின்னா மெனு பாரில் போய்ட்டு மை ஆர்டர்ஸ் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நான் ஆர்டர் பண்ண பொருளை எங்களை என்ன காமிக்கும். சப்போஸ் நான் ஆன்லைனில் பே பண்ண முடியல அப்படின்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். சரியா? இப்போ மெனு பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம், கார்ட்டு, கேட்டகரி வந்து நீங்கள் என்ன கேட்டகரி கொடுக்குறீங்களோ அது இங்கே வந்துடும். சரியா? இப்போ ஹோமில் போய்ட்டு இந்த கேட்டகரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பொருளை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். லோகோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபோட்டஸ் கிளிக் பண்ணும்போது அபோட்டஸ், விஷன், மிஷன் இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், மெனு பாரில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாமே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி, அப்புறம் வந்து ரீஃபண்ட் பாலிசி, இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம்.
இந்த ப்ரைவசி பாலிசி இல்லை, ரீஃபண்ட் பாலிசி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கான்டாக்டஸ் இதை கிளிக் பண்ணும்போது அட்ரஸ் ஓப்பன் ஆயிரும். இதுவுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக வந்துடும். நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறது, சொன்ன மாதிரி லோகோ சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கான ஆப்ஷன் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கான்டாக்டஸில் வந்து மொபைல் நம்பர் தெரியணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், தெரிய வேணும்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். சரியா? இந்த மாதிரி இந்த கார்ட்டியில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது போக SEO அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதுக்கான அட்மின் பேனலில் பார்க்கலாம். ஸோ அட்மின் பேனல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம அட்மின் பேனலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அட்மின் பேனல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். நீங்களே என்ன பண்ணிக்கலாம், அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பொருட்களுடைய மொத்த டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். எது அதிகமாக சேல்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். தென் டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட், டெய்லி எது அதிகமாக சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இ-காமர்ஸ் லிங்க், இதுதான் உங்கள் லிங்க். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் சப்டொமைனாக வந்துடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாரும் கேட்டு அனுப்ப போகிறீங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் ஹோம் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பேஜ். அப்புறம் வந்து வியூ ஆர்டர்ஸ், நீங்கள் ஆர்டர் பண்ண பொருட்கள் இங்கே வந்துடும். ஆட் ப்ராடக்ட், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு பொருள் ஆட் பண்ணிக்கலாம். பொருளுடைய இமேஜு, கோடு, ப்ராடக்ட் நேம், ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 300 பொருளுடைய ப்ரைஸ் 200 அப்படின்னா வந்து நீங்கள் 150 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அது டிஸ்கவுண்ட் அங்கே காமிக்கும். ஓகேவா? ஸோ கேட்டகரி இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், முன்ன பேனர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேனர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பேனரை கிளிக் பண்ணும்போது என்ன லிங்க் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் செட்டிங்கில் வந்து வெப்சைட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் SEO நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஸ்டோரை பற்றினா, உங்களுடைய இ-காமர்ஸ் பற்றின டிஸ்கிரிப்ஷன், மெட்டா கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஃபெவிகான் லோகோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் கான்டாக்டஸு, சேஞ்ச் பாஸ்வேர்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதே ஃபியூச்சர் என்ன ஆகும், இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகும். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வெறும் 127 ரூபா தான். இயர்லி வந்து 2000 ருபீஸ் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து டிஸ்பிளேல மொபைல் நம்பர் தெரியுதுலையே, அதுக்கு கால் பண்ணி கேளுங்க. மேலும் நீங்கள் இது ரீசெலர் எடுத்து பண்ண போகிறீங்க, இப்போ கார்ட்டி அப்ளிகேஷனை ரீசெலர் எடுத்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ரீசெலரை எடுத்து பண்ண போகிறீங்கனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுனா வந்து என்ன பண்ணுங்கள், டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.